நீங்க யார்? உங்க பேரா? இல்ல உங்க உடம்பா? இல்ல உங்க பதவியா? ம் பல பேருக்கு இந்த கேள்வி ஒரு மாதிரி குழப்பமா தான் இருக்கும். ஆமா. ஏன்னா ஒருவேளை நீங்க இதுவரைக்கும் உங்கள பத்தி, உங்க அடையாளத்த பத்தி நெனச்சிட்டு இருந்த எல்லாமே அடிப்படையிலே தப்புன்னு யாராவது சொன்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கண்டிப்பா. அது ஒரு பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கும். ஆமா. அதனால தான் இன்னைக்கு நாம பண்ண போற இந்த ஆழமான ஆய்வு உங்களுக்காக தான். தகவல்களுக்கு நடுவுல தொலைஞ்சு போகாம, அதே சமயம் ஒரு விஷயத்த அதோட ஆணிவேர் வரைக்கும் போய் புரிஞ்சுக்க நினைக்கிற உங்களுக்காகவே வடிவமைக்கப்பட்டது இது. சரியா சொன்னீங்க. இன்னைக்கு நம்ம கையில 21/03/2026 நாளிட்ட ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான ஆன்மீக உரை இருக்கு. இத முரளி அப்படின்னு சொல்றாங்க. மனிதர்களோட இருப்பு, காலம், அப்புறம் பிரபஞ்ச சக்தி இதையெல்லாம் நாம பார்க்கிற பார்வையே இது முற்றிலுமா புரட்டி போட போகுது. ஆமா. இந்த உரை ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா, இது ஒரு குறிப்பிட்ட மதத்தையோ இல்ல சடங்குகளையோ பத்தி பேசல. இது மனித மனசின் ஆழமான உளவியல தொடுது. கரெக்ட். எந்த சார்பும் இல்லாம இத நாம அணுகப் போறோம். கண்டிப்பா. இதுல சொல்லப்பட்டிருக்க தத்துவங்கள எந்த ஒரு தனிப்பட்ட சார்பும் இல்லாம ஒரு லாஜிக்கலான பார்வையில நாம இன்னைக்கு அக்குவேறு ஆணிவேரா பிரிக்க போறோம். இது சும்மா காத்துல பறக்கிற தத்துவங்கள் அல்ல. ஆமா. பிராக்டிக்கலான விஷயங்கள். ஒரு சாதாரண மனுஷனோட அன்றாட வாழ்க்கையில அவனோட ஸ்ட்ரெஸ், கோபம், அடையாள சிக்கல் இதுக்கெல்லாம் எப்படி ஒரு தீர்வா அமைய போகுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். சரி. அப்போ நேர விஷயத்துக்குள்ள போயிடலாம். இந்த உரையின் ஆரம்பத்திலேயே மனிதர்கள் பண்ற எல்லா தவறுகளுக்கும், வலிகளுக்கும், குற்றங்களுக்கும் ஒரு மூல காரணத்தை முன்வைக்கிறாங்க. அதுக்கு அங்க சொல்ற ஒற்றை வார்த்தை தேக அபிமானம். அதாவது பாடி கான்ஷியஸ்னஸ். ஆமா, தேக அபிமானம். தங்களை ஒரு உடல் அப்படின்னு மட்டுமே சுருக்கிக்கிறது. இதுக்கு தீர்வா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆத்ம அபிமானியா மாறணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. எனக்கு இது எப்படி தோணுதுன்னா, சொல்லுங்க, எப்படி கனெக்ட் பண்றீங்க? நாம ஒரு அதிநவீன கம்ப்யூட்டரை பயன்படுத்தும் போது நம்மள அந்த ஹார்ட்வேர் அப்படின்னு நினைச்சுக்கிற மாதிரி இருக்கு. ஆனா உண்மையில அதை இயக்குற சாஃப்ட்வேர் தான் நாம. வாவ்! அந்த ஒப்புமை ரொம்ப நல்லா இருக்கு. இல்லையா? ஹார்ட்வேர் மேல மட்டுமே அதீத கவனம் செலுத்தும் போது கம்ப்யூட்டர் ரொம்ப ஈஸியா வைரஸ் தாக்குதலுக்கு உள்ளாகும் இல்லையா? Yeah. அது போல தான் இந்த தேக அபிமானமும் நம்மள தப்பு பண்ண வைக்குதுன்னு எடுத்துக்கலாமா? அந்த ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ஒப்புமை ரொம்ப ஆப்டா இருக்கு. ஆனா இதுல நாம என்ன கொஞ்சம் ஆழமா போனோம். தங்கள ஹார்ட்வேர்னு நினைக்கும்போது ஏன் வைரஸ் வருது? ஏன்னா அந்த பிசிக்கல் பார்ட்ஸ் மேல தான் எல்லா ஃபோக்கஸும் இருக்கு. சரியா சொன்னீங்க. ஒருத்தர் தன்னை வெறும் உடம்பா நினைக்கும்போது அவங்களுக்கு பிறரோட அங்கீகாரம் ரொம்ப தேவைப்படுது. பணம், பதவி, மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற பௌதிக விஷயங்கள் மேல ஒரு அதீத பற்று உருவாகுது. ஓஹோ, அப்ப அந்த பற்று தான் பிரச்சனையா? ஆமா, அந்த பற்று தான் ஈகோ, பயம், கோபம் அப்படிங்கிற வைரஸ்களா மாறுது. உரை மாயை அப்படின்னு குறிப்பிடுது. ஆனா அதே மனிதன் தன்னை ஆத்மாவா, அதாவது சாஃப்ட்வேரா? கரெக்ட், அந்த உடலை இயக்குற அழிவற்ற சக்தியா உணரும்போது அவனுக்கு இலக்கு எதுவுமே இல்லைங்கிற நிலம் வருது. வைரஸால அந்த உண்மையான சாஃப்ட்வேரை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா ஒரு நிமிஷம், நம்ம உடம்ப கவனிக்கிறது, நம்ம கெரியரை பாத்துக்கிறது தப்பில்லையே. ஆன்மீகம்ங்கிற பேர்ல எல்லாத்தையும் விட்டுட்டு போக சொல்றாங்களா என்ன? அங்கதான் பலரும் தப்பு பண்றாங்க. உடம்ப கவனிக்கிறது கண்டிப்பா தப்பில்ல. ஆனா நான் இந்த உடம்பு மட்டுமே அப்படின்னு நினைக்கிறது தான் பிரச்சனை. ஓ, ஐ சி. ஆத்ம உணர்வுங்கிறது வெறுமனே கண்ணை மூடிட்டு பண்ற தியான பயிற்சி இல்ல. அது ஒரு விழிப்புணர்வு. நான் ஒரு அடிபட்ட சாஃப்ட்வேர், இந்த ஹார்ட்வேரை நான் தான் கண்ட்ரோல் பண்றேன் அப்படிங்கிற தெளிவோட ஒவ்வொரு காரியத்தையும் செய்யறது. அப்போ அந்த டிட்டாச்மெண்ட் வருது. ஆமா, அந்த தெளிவு இருக்கும்போது தற்காலிகமான உணர்ச்சிகளுக்கு நாம் அடிமையாக மாட்டோம். ஒருத்தர் உங்களை அவமானப்படுத்தினா கூட அது உங்க உடம்பையோ பதவியோ தான் பாதிக்குமே தவிர உங்களோட உண்மையான அடையாளத்தை பாதிக்காதுன்னு உங்களுக்கு புரியும். வாவ்! அந்த ஆங்கிள்ல பாக்கும்போது இது ரொம்ப பிராக்டிகலான ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம் மாதிரி தெரியுது. இது அப்படியே நம்மள அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பகுதிக்கு கொண்டு போகுது. எந்த பகுதி? இந்த உரை இந்திய வரலாற்றுலயும் இதிகாசங்கள்லயும் ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கிற மகாபாரத போரை பத்தி பேசுது. ஆனா ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. ஆமா, அந்த ட்விஸ்ட் பல பேருக்கு ஆச்சரியமா இருக்கும். கீதையில சொல்லப்பட்டிருக்க மகாபாரத போருங்கிறது வாழும் அம்பும் வச்சு நடந்த ஒரு நிஜமான ஆயுத போர் கிடையாது அப்படின்னு இந்த சோர்ஸ் ஆணித்தரமா சொல்லுது. அது பாண்டவர்களோட ஒரு ரகசியமான ஆன்மீக போர். அதாவது மனிதனுக்குள்ள மாயைக்கு எதிரா நடக்கிற ஒரு அகப்போராட்டம். எக்ஸாக்ட்லி. எனக்கு இங்க ஒரு பெரிய கேள்வி வருது. இது முழுக்க முழுக்க ஒரு உள்ளுக்குள்ள நடக்கிற ஆன்மீக போர்னா, ஏன் இதிகாசங்கள்ல இதை இவ்ளோ பெரிய ரத்த களரியாவோ வன்முறையாகவோ சித்தரிக்கணும்? கேக்குறவங்களுக்கு இது ரொம்ப குழப்பமா இருக்காதா?
இத கொஞ்சம் சைக்காலஜிக்கலா அணுகி பார்ப்போம். பழங்காலத்துல சாதாரண மக்களுக்கு மனித மனசோட சிக்கல்களை புரிய வைக்கணும்னா நேரடியா தத்துவமா சொன்னா போய் சேராது. ஆமா, அது ரொம்ப போரிங்கா இருக்கும். அதனால தான் உருவகங்களை, அதாவது மெட்டஃபர்ஸ பெருமளவுல பயன்படுத்தினாங்க. பௌதீக போர்கள் அப்படிங்கிறது மனித மனசுக்குள்ள நடக்கிற இருளுக்கும் ஒளிக்கும் இடையிலான போராட்டத்தோட குறியீடுகள் தான். ஓஹோ! உங்களுக்குள்ள இருக்கிற கெட்ட பழக்கத்தை அழிக்கிறது எவ்ளோ கஷ்டம்னு யோசிப்பாருங்க. அது ஒரு நிஜமான போரை விட கொடியது இல்லையா? ஆமா, காலையில அலாரம் அடிச்சதும் எந்திரிக்கிறதா, இல்ல ஸ்னூஸ் பட்டன அழுத்துறதான்னு நம்ம மனசுக்குள்ள நடக்கிற அந்த சின்ன போராட்டத்துல ஆரம்பிச்சு, ஆமா, அதுவும் ஒரு போர் தான். அப்போ பெரிய பெரிய முடிவுகள் வரைக்கும் எல்லாமே ஒரு போர் தான் சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. உரை என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஒவ்வொரு நாளும் மாயையோடு போர்க்களத்துல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுது. உங்களுக்குள்ள கோபத்துக்கும் பொறுமைக்கும் இடையில ஒரு போர் நடக்குது. சுயநலத்துக்கும் பொது நலத்துக்கும் இடையில ஒரு போர் நடக்குது. ஆமா, இந்த அகப்போராட்டத்தை வெளியில நடக்கிற ஒரு பிரம்மாண்டமான ஆயுத போராக காட்டினாதான் சாதாரண மனுஷனோட மனசுல அது ஆழமா பதியும். உண்மையில ஒவ்வொரு மனுஷனும் அவனுக்குள்ள ஒரு மகாபாரத்தை நடத்திக்கிட்டு தான் இருக்கான். அதத்தான் இந்த உரை உடைச்சு காட்டுது. வெளியே எங்கேயோ தேடிட்டு இருந்த ஒரு மாபெரும் போர அப்படியே தூக்கி நமக்குள்ளேயே வச்சுட்டாங்க. இது கண்டிப்பா சிந்திக்க வேண்டிய விஷயம்தான். சரி, இந்த உண்மைய, இந்த ஆன்மீக விழிப்புணர்வை மக்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது? அதுக்கு சில வழிகாட்டுதல்களை கொடுத்திருக்காங்க. ஆமா, உரை டெல்லி, பாம்பே, கல்கத்தா, ஆக்ரா மாதிரி மக்கள் அதிகம் கூடுற இடங்கள்ல கண்காட்சிகளை வைக்க சொல்றாங்க. குறிப்பா 6 முக்கிய படங்களை வச்சு விளக்க சொல்றாங்க. ஆமா, அந்த 6 படங்கள் ரொம்ப முக்கியம். மும்மூர்த்திகள், காலச்சக்கரம், கல்பவிருக்ஷம், ஏணிப்படி, லக்ஷ்மி நாராயணன், அப்புறம் ஸ்ரீகிருஷ்ணர். இவ்வளவு தத்துவங்களை பேசிட்டு ஏன் குறிப்பா இந்த படங்கள் மூலமா விளக்கணும்னு சொல்றாங்க? ஏன்னா மனித மூளை வார்த்தைகளை விட படங்களை ரொம்ப எளிதாவும் ஆழமாவும் புரிஞ்சுக்கும். விஷுவல்ஸ் எப்பவுமே பவர்ஃபுல். கரெக்ட். உதாரணத்துக்கு அந்த ஏணிப்படி படத்தையோ இல்ல கல்பவிருட்ச மரத்தையும் எடுத்துக்கோங்க. இது மனித குலம் எப்படி படிப்படியா தன்னோட ஆன்மீக சக்தியை இழந்து கீழிறங்கி வருது அப்படிங்கறத காட்டுற வரைபடங்கள். ஓ, ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷன். ஆமா, மனித சமூகம் எப்படி பொற்காலத்திலிருந்து இரும்பு யுகத்துக்கு, அதாவது துக்கமான உலகத்துக்கு சேர்ந்திருக்கு அப்படிங்கிற காலச்சக்கரத்தை வளர்க்கறதுக்கு தான் இந்த கண்காட்சிகள். காலச்சக்கரம்னு சொல்லும்போதுதான் எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த முரளில ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. பொதுவா நாம என்ன நினைப்போம்? இறைவன் ஒவ்வொரு யுகத்திலையும் அவதரிப்பார், அதாவது யுகே யுகே வருவார்னு சொல்லுவாங்க. ஆமா, அப்படிதானே ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா இந்த முரளி அதை முற்றிலுமா மறுக்குது. இறைவன் ஒவ்வொரு யுகத்திலும் வர்றதில்ல. மாறாக கல்பத்தோட இறுதி நேரமான சங்கம யுகத்துல மட்டுமே ஒட்டுமொத்த உலகிற்கும் நற்கதி அளிக்கிறான்னு சொல்லுது. ஆமா, இது பல பேருக்கு புதுசா இருக்கலாம். இது எனக்கு எப்படி இருக்குன்னா கம்ப்யூட்டர்ல அப்பப்போ சின்ன சின்ன சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் பண்றதுக்கு பதிலா, பேட்ச் ஒர்க் பண்றதுக்கு பதிலா, ஆமா, மொத்த சிஸ்டமும் கிராஷ் ஆன பிறகு காலம் முடியும் தருவாயில ஒரேடியா ஒரு முழுமையான ஃபேக்டரி ரீசெட் பண்ற மாதிரி இருக்க. ஃபேக்டரி ரீசெட் அப்படிங்கிற வார்த்தை இங்க ரொம்ப சரியா பொருந்தும். ஆனா இதுல ஒரு சின்ன ட்வீக் இருக்கு. என்ன அது? சாதாரணமா கம்ப்யூட்டர்ல ஃபேக்டரி ரீசெட் பண்ணா நம்ம டேட்டா எல்லாமே அழிஞ்சிடும். ஆனா இங்க ஆத்மாக்களோட இருப்பு அழிவதில்லை. அவங்களுக்குள்ள சேர்ந்திருக்கிற அந்த வைரஸ்கள், அதாவது தீய குணங்கள் மட்டுமே அழிக்கப்படுது. ஓஹோ, அது ஒரு நல்ல பாயிண்ட். ஒரே சொல்ற லாஜிக்க கவனிங்க. இறைவன் ஒவ்வொரு யுகத்திலையும் சரி செய்திருந்தால் உலகம் ஏன் தொடர்ந்து சீரழிஞ்சிட்டே இந்த இரும்பு யுகத்தை அடையணும்? ஆமா, லாஜிக்கலா யோசிச்சா இடிக்குது. இறைவன் சரி செய்த பின்பும் தரம் குறையுதுன்னா அங்க இறைவனோட சக்தி முழுமையா வேலை செய்யலன்னு அர்த்தமாயிடும் இல்லையா? ஆமா, சின்ன சின்ன அப்டேட்கள் சரியா வேலை செஞ்சிருந்தா சிஸ்டம் இவ்ளோ தூரம் கரப்ட் ஆகியிருக்காது. அப்போ உலகம் முழுமையா தன்னோட சக்தியை இழந்து மனிதர்கள் முழுமையான தேக அபிமானத்துக்கு போன பிறகு அந்த இறுதி புள்ளியில தான் இறைவன் வரார். அப்போ அந்த சங்கம யுகம் தான் அந்த ஃபேக்டரி ரீசெட் டைம். சரியா சொன்னீங்க. சிறு சிறு ஒட்டு வேலைகள் அவர் செய்யறதில்ல. ஒட்டுமொத்த அமைப்பையும் தூய்மையாக்கி மீண்டும் ஒரு பொற்காலத்தை தொடங்கி வைக்கிறதுக்காக அவர் ஒருமுறை மட்டுமே சங்கம யுகத்துல வர்றார் அப்படிங்கிற தர்க்கம் ரொம்ப வலுவானது. நிஜமாவே இந்த லாஜிக் ரொம்ப தெளிவா இருக்கு. சரி, இப்ப அடுத்த பகுதிக்கு வருவோம். இது இன்னும் கொஞ்சம் கான்ட்ரோவர்ஷியலான ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். மாதேஸ்வரிஜி அவங்களோட தத்துவ விளக்கம் தானே? ஆமா, பொதுவா நம்ம என்ன நினைப்போம்? ஆத்மா அப்படிங்கிறது பரமாத்மாவோட, அதாவது இறைவனோட ஒரு அங்கம். கடல்ல இருந்து எடுத்த ஒரு சொட்டு நீர் மாதிரி நாமும் இறைவனோட ஒரு துண்டு அப்படின்னு தான் பலரும் நினைக்கிறோம். ஆமா, அதுதான் பொதுவான நம்பிக்கை. அம்சம்னு சொல்லுவாங்க. ஆனா மாதேஸ்வரிஜி இத முற்றிலுமா மறுக்கறாங்க. ஆத்மா என்பது இறைவனின் அம்சம் அல்லது துண்டு கிடையாது. நாம இறைவனோட குழந்தைகள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வன்ஷஜ்.
இல்லனா சந்தான். ஆமா. கடல்ல இருந்து ஒரு துளி நீர் மாதிரி நம்ம இறைவனோட ஒரு அங்கம்னு சொல்றதுல என்ன லாஜிக் உதைக்குது? இதுல ஒரு மிகப்பெரிய தத்துவார்த்த சிக்கல் இருக்கு. நாம இறைவனோட துண்டுகள்னு வச்சுப்போம். இப்ப இந்த உலகத்துல பல மனிதர்கள், அதாவது ஆத்மாக்கள், கவலையிலயும் துன்பத்திலயும் வலியிலயும் இருக்காங்க இல்லையா? ஆமா, நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. நாம இறைவனோட ஒரு துண்டுன்னா அந்த வலியும் வேதனையும் இறைவனையே சேரும் இல்லையா? அப்போ இறைவன் துக்கப்படுறாருன்னு அர்த்தமாயிடும். அது இறைவனோட முழுமையான சர்வசக்திவான் அப்படிங்கிற தன்மைக்கே எதிரானது. கரெக்ட். இறைவன் எப்பவும் ஆனந்தமானவர்னு சொல்லிட்டு அவர் கஷ்டப்படுறாருன்னு சொல்றது ஒரு பெரிய முரண்பாடு. முடியாது. ஒரு ரொட்டியிலிருந்து ஒரு துண்டை பிச்சு எடுத்தா அந்த மூல ரொட்டி சிறுசாயிடும். ஆமா, அதோட அளவு குறைஞ்சிடும். இறைவன் அப்படி துண்டாக்கப்படக்கூடியவர், குறையக்கூடியவர் கிடையாது. அவர் முழுமையானவர். அதனாலதான் இறைவனும் ஆத்மாவும் ஒளி வடிவானவர்கள்தான் என்றாலும் ஆத்மாக்கள் இறைவனின் துண்டுகள் அல்ல, குழந்தைகள்னு அவங்க ரொம்ப தெளிவா சொல்றாங்க. அப்போ இத இப்படி புரிஞ்சுக்கலாமா? நாம எல்லாரும் வெவ்வேறு வாட் திறன் கொண்ட மின் விளக்குகள் மாதிரி. நாளாக நாளாக நம்மளோட வெளிச்சம், அதாவது சக்தி குறையலாம், மங்கலாம். நல்ல அனாலஜி. ஆனா இறைவன் அப்படிங்கிறவரு ஒரு மெயின் பவர் கிரிட் மாதிரி. அவரோட சக்தி எப்பவுமே குறையாது. அது ஒரு அணையாத தீபம். அந்த பவர் கிரிட்டோட நாம கனெக்ட் பண்ணும்போது தான் மங்கி போன நம்ம பல்ப் மறுபடியும் வெளிச்சமாகுது. சரியா? மிக சரியான விளக்கம். அந்த அணையாத பவர் கிரிட்டோட ஒரு குழந்தையா நாம தொடர்பை ஏற்படுத்திக்கணும். துண்டா இருந்தா நாமும் அவரும் ஒன்னு ஆயிடும். ஆமா. அப்போ கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. கரெக்ட். ஆனா குழந்தையா இருக்கும்போது நமக்கு அவர் மேல ஒரு அன்பும் அவரிடமிருந்து சக்தியை பெறுவதற்கான ஒரு உறவும் உருவாகுது. இந்த லாஜிக் ஆத்மாக்கள் எப்படி மறுபடியும் தங்களோட ஒரிஜினல் சக்தியை பெறுது அப்படிங்கிற மெக்கானிசத்தை ரொம்ப தெளிவா விளக்குது. அதாவது பேட்டரிய ரீசார்ஜ் பண்றதுக்கான சரியான பிளக் பாயிண்ட் அவங்க காட்டுறாங்க. சூப்பர். சரி, இப்போ இந்த ஆழமான விவாதத்தோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். சொல்லுங்க. இந்த உரையில அவ்யக்த குறிப்புகள் மற்றும் வரதானம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. இதுல அசைக்க முடியாத நம்பிக்கையை பத்தி பேசுறாங்க. எல்லையற்ற வைராகியம் வச்சிருக்கிறவங்க பற்றுதல்களை அழிச்சு ராமாயணத்துல வர்ற அங்கதனை போல எந்த சூழ்நிலையிலையும் அசைக்க முடியாதவங்களா இருப்பாங்கன்னு சொல்லுது. ஆமா, அங்கதனோட கால் மாற்று அசைய மாட்டாங்க. மனசுல எழும் வீணான சந்தேகங்கள் அப்படிங்கிற கேள்விக்குரிய பாதையை விட்டுட்டு இறைவன் நன்மை செய்பவர் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஒரு முற்றுப்புள்ளி, அதாவது ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு அறிவுறுத்துது. இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெண்டல் டூல். பொதுவா நம்ம மனசு எப்படி வேலை செய்யும்? ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிரும். ஆமா, ஏன் இப்படி ஆச்சு, அவன் ஏன் அப்படி சொன்னான், நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு 100 கேள்விக்குறிகளை உருவாக்கும். ஆமா, இத நான் நம்ம அன்றாட வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணி பார்க்கறேன். இந்த சந்தேகங்கள், ஓவர் திங்கிங் எல்லாமே நம்ம மூளையோட பிரவுசர்ல ஒரே நேரத்துல 50 டேபுகளை ஓபன் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கு. ஆமா. எந்த டேப்ல என்ன பாட்டு ஓடுதுனே தெரியாது. ஆனா சிஸ்டம் ரொம்ப ஸ்லோவாகி பேட்டரி மொத்தமா ட்ரெயின் ஆயிடும். முற்றுப்புள்ளி வைக்கிறதுங்கிறது அந்த தேவையற்ற டேபுகள் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு நடப்பவே எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற அந்த ஒற்றை சிந்தனையில ஃபோக்கஸ் பண்றதுன்னு எடுத்துக்கலாமா? எக்ஸாக்ட்லி. அந்த 50 டேப்களை மூடுறது தான் அந்த முற்றுப்புள்ளி. ஆனா இங்க நீங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு சூட்சுமம் இருக்கு. என்னது அது? உரை என்ன சொல்லுதுன்னா, வைராக்கியம் அப்படிங்கிறது வெறும் வெறுமை கிடையாது, அதுல ஒரு இனிமை இருக்கணும்னு சொல்லுது. ரம்னீக் தான் சொல்லுவாங்க. இனிமையா? வைராக்கியத்துல எப்படி இனிமை வரும்? பல பேர் என்ன நினைப்பாங்கன்னா, வைராக்கியம்னா உலகத்தை விட்டு ஓடுறது, யார் மேலயும் பாசம் இல்லாம முகத்தை உம்முன வச்சிட்டு இருக்கிறதுன்னு நினைப்பாங்க. ஆனா அது தப்பு. அப்போ பிரச்சனையில ஒட்டாம இருக்கிற அதே நேரத்துல நம்ம முகத்துல ஒரு சிரிப்பு இருக்கணும்னு சொல்றீங்களா? இது பிராக்டிகலா சாத்தியமா? கண்டிப்பா சாத்தியம். ஒரு பெரிய டிராஃபிக் ஜாம்லயோ இல்ல ஆபீஸ்ல பாஸ் திட்டும் போதோ எப்படி இனிமையா முற்றுப்புள்ளி வைக்க முடியும்? அது எப்போ சாத்தியம்னா, நீங்க ஆரம்பத்துல நாம பேசின அந்த ஆத்ம உணர்வு நிலைக்கு வரும்போது. ஆஹா, மறுபடியும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கே வந்துட்டோம். ஆமா, நான் ஒரு அழிவற்ற சக்தி, இந்த டிராஃபிக்கோ இந்த ஆபீஸ் பாலிடிக்ஸோ என்னோட உண்மையான இயல்பை மாத்த முடியாது அப்படிங்கிற அந்த ஆழமான புரிதல் வரும்போது நீங்க அந்த சூழ்நிலையை விட்டு விலகி நின்னு வேடிக்கை பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஒரு அப்சர்வர் மாதிரி. கரெக்ட். அங்கதான் அந்த இனிமை வருது. நீங்க ஒட்டாமலும் இருப்பீங்க, ஆனா தெளிவான முடிவுகளை பதற்றம் இல்லாம எடுப்பீங்க. இதுதான் அங்க அந்தனை போல அசைக்க முடியாத நிலை. வாவ்! வெறுமனே ஒரு வறண்ட தத்துவமா இல்லாம நம்ம டே டு டே லைஃபுக்கு தேவையான ஒரு சூப்பரான மென்டல் ஹெல்த் டூலா இது இருக்கு. இன்னைக்கு நாம நிறைய விஷயங்களை ரொம்ப ஆழமா விவாதிச்சிருக்கோம். கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்காக நாம பேசினதை ஒரு முறை சுருக்கமா ரீகேப் பண்ணிடலாம். கண்டிப்பா பண்ணிடலாம். முதல்ல நம்ம பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் நம்மள ஹார்ட்வேரா நினைக்கிற தேக அபிமானம் தான்.
அதை விட்டுட்டு நம்மளை இயக்குற அழிவற்ற சாஃப்ட்வேரா ஃபீல் பண்ணணும்னு பார்த்தோம். இரண்டாவதா, மகாபாரதம் மாதிரி இதிகாசங்கள்ல சொல்ற போர்கள் எல்லாமே வெளியில நடந்தது இல்ல. அது நம்ம மனசுக்குள்ள நடக்கிற அகப்போர். ஆமா, காலையில அலாரத்தை ஸ்னூஸ் பண்றதுல ஆரம்பிச்சு நம்ம மனசுக்குள்ள தினமும் மாயைக்கு எதிரா நடக்கிற போர்னு புரிஞ்சுக்கிட்டோம். மூன்றாவதா, சின்ன சின்ன அப்டேட்ஸ்க்கு பதிலா காலம் முடியும் அந்த சங்கம யுகத்துல இறைவன் ஒட்டுமொத்தமா உலகத்துக்கு கொடுக்கற அந்த ஃபேக்டரி ரீசெட் லாஜிக்க பார்த்தோம். அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒண்ணு, நாம இறைவனோட ஒரு துண்டு கிடையாது. ஏன்னா அப்படி சொன்னா இறைவன் குறையக்கூடியவர்னு ஆயிடும். அதனால நாம அந்த அணையாத மெயின் பவர் கிரிட்ல இருந்து சக்தி பெற ஒளிரும் குழந்தைகள் அப்படிங்கிற தத்துவத்தை பார்த்தோம். சூப்பர். இறுதியா, வீணான சந்தேகங்கள் அப்படிங்கிற பிரவுசர் டேப்களை எல்லாம் மூடிட்டு அசைக்க முடியாத நம்பிக்கையோட இனிமையா ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற கலையும் கத்துக்கிட்டோம். ஒரு வார்த்தையில சொல்லணும்னா மைண்ட் ப்ளோயிங். இதை சும்மா கேட்டுட்டு மட்டும் போயிடாதீங்க. உங்களுக்கான ஒரு ஸ்பெஷலான சிந்தனையை இங்க நாங்க விட்டுட்டு போறோம். நாளைக்கு நீங்க உங்க ஆபீஸ்லயோ வீட்லயோ ஒரு பெரிய பிரச்சனையை சந்திக்கிறீங்கன்னு வச்சுப்போம். இல்ல யாரோ உங்களை ரொம்ப கோவப்படுத்துறாங்கன்னு வச்சுப்போம். ஆமா, அந்த நிமிஷம் அத உங்களை சுற்றி இருக்க மனிதர்களுடனான ஒரு பௌதிக பிரச்சனையா பார்க்காம உங்க ஆத்ம உணர்வு சோதிக்க வந்தா ஒரு ஆன்மீக சிமுலேஷனா பார்த்தா எப்படி இருக்கும்? ரொம்ப வித்தியாசமான ஒரு பார்வை. அந்த பிரச்சனைக்கு முன்னாடி நின்னு உங்களை நீங்க கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேரா நினைக்க போறீங்களா, இல்ல அதை இயக்குற சாஃப்ட்வேரா உணர்ந்து செயல்பட போறீங்களா? தேவையில்லாத பிரவுசர் டேபுகளை மூடிட்டு உங்களால அந்த இடத்துல ஒரு முற்றுப்புள்ளி வச்சு அசைக்க முடியாதவரா ஒரு சின்ன சிரிப்போட நிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து தேடுங்க, தொடர்ந்து கத்துக்குங்க.